السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மக்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால் அதை ஏற்கலாமா அல்லது மறுக்கலாமா என்பதற்கான அளவுகோலாக மக்கள் எதை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய செய்தி சரியாக இருக்கிறதா அல்லது தவறாக இருக்கிறதா என்பதை அளவுகோலாக வைப்பதில்லை. மாறாக அந்த செய்தியை அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதை நாமும் ஏற்றுக்கொள்ளலாம். அது சரியான செய்தியாகவே இருந்தாலும் அதிகமான மக்கள் அதை மறுக்கிறார்கள் என்றால் நாமும் மறுத்துவிட வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தில் அதிகமான மக்கள், அதாவது பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை கவனித்தே ஏற்பது அல்லது மறுப்பது என்கிற முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இல்லை, அவர் சொல்லக்கூடிய செய்தி சரியாக இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாமுங்க. இல்லை, அவர் சொல்லக்கூடிய செய்தி தவறாக இருக்கிறது, அதுவும் வேண்டாம். அப்படி என்றால் என்ன செய்வது? அவர் எதை சொல்லுகிறாரோ அல்லது அவர் எதை செய்கிறாரோ அதை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாமும் ஏற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, இந்த நிலைப்பாட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. எப்படி? மார்க்க விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறார்கள். எல்லோரும் ஒரு பாதையில் செல்லும் பொழுது நாம் மட்டும் ஏன் வித்தியாசமாக யோசிப்பது? எல்லோரும் எப்படி இருக்கிறார்களோ நாமும் அப்படி இருந்து விடலாமே. சரி, தவறு, நல்லது, கெட்டது அதையெல்லாம் ஓரமாக வைத்து விடுவோம். ஊரே ஒரு பாதையை நோக்கி செல்லும் பொழுது நாம் ஏன் தனிப்பாதையை தேர்வு செய்வது? இல்லங்க, ஊர் செல்லக்கூடிய பாதை தவறாக இருக்கிறதே, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இது மார்க்க விஷயத்திற்கு மட்டும். உலக விஷயத்தில் இதே நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. ஊரில் அதிகமான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், நாமும் ஏழ்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அதெல்லாம் எப்படி? ஊரில் அதிகமான மக்களிடத்துல கார் இல்லை, நாம் ஏன் கார் வாங்க வேண்டும்? அதெல்லாம் தேவையில்லாத கதைங்க. அன்பானவர்களே, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன செய்கிறார்கள், பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை மார்க்க விஷயத்திற்கு மட்டும் வைத்துக் கொள்கிறார்களே தவிர உலக விஷயத்தில் யாரையும் இவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. உலக மக்களில் அதிகமானவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். எனவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம் என்று சொன்னால் சண்டைக்கு வந்து விடுவார்கள். அதிகமான மக்களுக்கு வசதியான வீடு இல்லை, நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டுகிறீர்கள் என்று சொன்னால் சண்டைக்கு வந்து விடுவார்கள். அன்பானவர்களே, ஒன்று, பெரும்பாலான மக்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது தவறு. அதிலாவது அவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா என்றால் மார்க்க விஷயத்திற்கு மட்டும் இந்த நிலைப்பாடு, உலக விஷயத்தில் இல்லை. எனவே இது குறித்து இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்னென்ன என்பது தொடர்பான விஷயங்களை தான் பெரும்பான்மை என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பாவம், குற்றம், இது பற்றி நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். பாவம் என்றால் என்ன, எதுவெல்லாம் பாவம், எதுவெல்லாம் குற்றம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள் கூட அதை பாவம் என்று தெரிந்துதான் செய்கிறார்கள். ஒருவர் மது அருந்துகிறார், அவரிடத்துல கேட்டு பாருங்கள், மது அருந்துவது நல்ல விஷயமா? எனக்கும் தெரியும் இது பாவம், இருந்தாலும் என் கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன். தவறு என்று ஒப்புக்கொள்ளுவார்கள். அதை நியாயப்படுத்துவதற்கு சில காரணங்களை சொல்லுவார்கள்.
இது போன்று எந்த தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், வட்டி தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், வரதட்சணை வாங்குபவர்களாக இருக்கட்டும், தவறு என்று தெரியும். ஆனாலும் அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கென்று சில விஷயங்களை சொல்லுவார்களே தவிர அது தவறே இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். எனவே எல்லோருமே குற்றத்தை, பாவத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இதை பற்றி பேசுகிறான். 5வது அத்தியாயம் 49வது வசனத்திலே பேசுகிறான். இன்ன கஸீரம் மினன் நாசி, மனிதர்களில் அதிகமானவர்கள் லஃபாசிகூன், குற்றம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களில் அதிகமானவர்கள் குற்றம் செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். யாருக்கு குற்ற பின்னணி இல்லை, யார் குற்றத்தை விட்டு விலகி இருப்பவர்கள் என்று பட்டியல் போட்டால் மிக குறைவானவர்கள் தான் தேறுவார்களே தவிர அதிகமான மக்கள் குற்றம் செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதிகமான மக்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் சரி என்று சொல்லக்கூடியவர்கள் குற்றம் செய்வதை சரி என்று சொல்லுவார்களா? பெரும்பாலான மக்கள் எதை செய்கிறார்களோ அதை நாமும் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வீட்டில் ஒருவன் திருடி விடுகிறான். அன்பானவர்களே, மனிதர்களுடைய மனங்களில், அதிகமானவர்களுடைய மனங்களில் திருட்டுத்தனம் என்பது குடிகொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. சிலர் வாய்ப்பு கிடைத்து திருடுகிறார்கள், சிலருக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை, திருடுவதில்லை. இதுவெல்லாம் தவறு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அஞ்சுபவர்கள் மிக குறைவானவர்கள் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொல்லவில்லை. லஃபாசிகூன், குற்றம் செய்பவர்கள், பாவம் செய்பவர்கள் தான் மனிதர்களில் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இனி பாவம் செய்பவர்களை யாரும் திட்டக்கூடாது, பாவம் செய்பவர்களை யாரும் குறை பேசக்கூடாது, பாவம் செய்பவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். சரியா? அதிகமான மக்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் சரி என்பதை நீங்கள் நிலைப்பாடாக கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் குற்றம் செய்பவர்கள் தான் மனிதர்களில் அதிகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே குற்றவாளிகளுக்கு இனி தண்டனை கிடையாது, குற்றவாளிகளுக்கு இனி கைது நடவடிக்கை கிடையாது. சொல்ல முடியுமா? சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? அன்பானவர்களே, எதை சொல்லுகிறோமோ அதில் நாமே நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லை என்பதை இந்த நடவடிக்கைகள் காட்டுகின்றன. 6வது அத்தியாயம் 116வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ يُضِلُّوكَ عَنْ سَبِيلِ اللَّهِ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நபியே, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மையினரை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தால் உங்களை அவர்கள் வழிகேட்டில் விட்டு விடுவார்கள். இதன் மூலம் அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? மனிதர்களில் அதிகமானவர்கள் வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள், எனவே அவர்களை நீங்க பின்பற்ற கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். 6வது அத்தியாயம் 116வது வசனம். நிறைய பேர் செய்யறது தான் சரி, பெரும்பாலான மக்கள் எங்கு இருக்கிறார்களோ நாமும் அந்த பக்கம் சாய்ந்து விடுவோம் என்றால் எல்லோரும் நேர் வழியை விட்டுவிட்டு வழிகேட்டை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் அவர்கள் நிலைப்பாட்டிற்கு சரியான அர்த்தம். அது எப்படி? நேர்வழி வேண்டும் என்பதற்காகத்தானே தௌஹீதை நோக்கி வந்திருக்கிறோம், வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அது எப்படிங்க நம்ம வழிகேட்டை நோக்கி போக முடியும்? இப்படி கேட்பார்கள். ஆனால் மற்ற விஷயங்களில், சர்ச்சைக்குரிய விஷயங்களில், பிரச்சனைக்குரிய விஷயங்களில், நெருக்கடியான நிலைகளில் இல்ல, 4 பேருக்காக நம்ம பெரும்பாலான மக்களை பகச்சிக்க முடியாது. அதனால் யாரெல்லாம் அதிகமான மக்களை பின்பற்றுகிறார்களோ அதை நோக்கி நாமும் செல்வோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யுதில்லூக, அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். எனவே பெரும்பான்மைதான் சரி என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதே 6வது அத்தியாயம் 116வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், அவர்களில் அதிகமானவர்கள் ஊகம் செய்பவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை பத்தி போதிய அறிவே இருக்காது, கெஸ், இவர்களாகவே ஊகித்துக் கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றது. அது மாதிரியான பண்பு கொண்டவர்கள் தான் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவரை பற்றி உங்களிடத்தில் ஒருவர் விசாரிக்கிறார், என்னுடைய மகனுக்கு அவருடைய மகளை பெண் கேட்கலாம் என்று யோசித்து இருக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த பெண்ணை பற்றி நமக்கு தெரிந்திருந்தால் தெரிந்ததை சொல்லுவோம், தெரியவில்லை என்றால் அந்த பெண்ணை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லுவோம். இந்த ரெண்டையும் விட்டுட்டு 3வது ஒரு நிலை என்ன? நான் யூகிச்சு பார்க்கிறேன், அந்த பொண்ணு அவ்வளவா நல்ல பொண்ணு இல்லைன்னு நான் கெஸ் பண்றேன், ஒத்துக்கொள்வோமா? ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து சொல்ல வேண்டுமா, ஊகம் செய்து சொல்ல வேண்டுமா?
உங்களுடைய வாகனத்தை, டூ வீலர் ஒருவருக்கு விற்பனை செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள். அவர் கேட்கிறார், எவ்வளவு உங்க விலை? 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் தந்துருவேன். இல்ல நான் ஊகிச்சு பார்த்ததுல, நான் கெஸ் பண்ணதுல உங்க வண்டி 20,000 தான் தேரும். என்ன சொல்லுவோம்? என்னுடைய வண்டிக்கு விலை மதிப்பீடு செய்யறதுக்கு நீ யாரா? இல்ல, பெரும்பாலானவர்கள் ஊகம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் பெரும்பாலானவர்களை பின்பற்றுவோம். உங்க வண்டிக்கு 30,000 மதிப்பில்ல, 20,000 என்னுடைய ஊகம். கையில் கிடைத்ததை கொண்டு அடிப்போமா இல்லையா? இங்கெல்லாம் பெரும்பான்மையை ஒப்புக்கொள்வதில்லை. பிரச்சனை என்று வரும் பொழுது, நெருக்கடி என்று வரும் பொழுது மட்டும் பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது நாம மட்டும் ஏங்க வித்தியாசமா யோசிக்கிறது? இப்படி ஒரு மனோநிலைக்கு வந்து விடுகிறோம். அன்பானவர்களே, இப்படி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டே போகிறார். 7வது அத்தியாயம் 179வது வசனத்திலே பேசுகிறான். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானோர் நரகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகத்துக்கு உரியவங்க. அப்ப பெரும்பாலானவர்கள் சொல்றதுதான் சரியா இருக்கும். பெரும்பாலானவர்களுடைய நிலை, மெஜாரிட்டி தான் சரியானதுன்னு சொன்னா, மனிதர்களிலும் ஜின்களிலும் மெஜாரிட்டி நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 7வது அத்தியாயம் 179வது வசனம். சரி, பெரும்பாலான மக்கள் நரகத்திற்குரியவங்க அல்லாஹ் சொல்லிட்டான். நாமும் நரகத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வோம், ஒப்புக்கொள்வோமா? அங்கே மட்டும் மெஜாரிட்டி வரல. அதே 7வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வலக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலமூன். மனிதர்களில் அதிகமானோர் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் அதிகமானவங்க முட்டா பசங்க, நடைமுறை பாஷையில் சொல்லுவதாக இருந்தால். எல்லாத்திலையும் பெரும்பான்மையை பின்பற்றணும் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னை முட்டாள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவோமா? மடையன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவோமா? ஊர் பிரச்சனை, அதுல எல்லாம் அதிகமான மக்கள் என்ன சொல்றாங்களோ அந்த பக்கம் போயிருவோம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களில் அதிகமானோர் அறிவில்லாதவர்கள். நம்ம அந்த பட்டியலில் சேரலாமா? அன்பிற்குரியவர்களே, 10வது அத்தியாயம் 92வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். கஸீரம் மினன் நாசி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். மனிதர்களில் அதிகமானோர் அல்லாஹுடைய சான்றுகளை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புவதற்கு ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் உலகில் பரப்பி வைத்திருக்கிறான். வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, அது படைக்கப்பட்ட விதத்தை பாருங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் நம்மோடு பேசுகிறான். இதுவெல்லாம் நம்முடைய அத்தாட்சிகள், நம்முடைய சான்றுகள். குர்ஆன் விரிவாக சொல்லுகிறது. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹர் பிமா யன்ஃபஉன் நாஸ வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر وبين السماء والأرض. இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகிறான் அல்லாஹ். எவ்வளவு சான்றுகள்! வானத்தை படைச்சிருக்கிறோம், பூமியை படைச்சிருக்கிறோம், மக்களுக்கு பயன் தரக்கூடிய பொருட்களை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் கடலில் மிதக்குது, அதை பாருங்க. நம்முடைய அத்தாட்சி, காற்றை மாறி மாறி வீச செய்கிறோம். இப்படி பல சான்றுகளை சொல்லுகிறான். ஆனால் மனிதர்களில் அதிகமானோருடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ஆயாத்துகளை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அலட்சியம் செய்ய, இதெல்லாம் ஒரு விஷயமா என்றுதான் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் 10வது அத்தியாயம் 92வது வசனத்திலே சொல்லுகிறான். பெரும்பாலான மக்கள் சொல்றதுதான் சரி, மெஜாரிட்டி மக்களுடைய முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியை மறுப்பதற்கு தயாரா? அஞ்சுகிறோம். உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹுவை நினைவுபடுத்தினாலேயே அச்சம் ஏற்படும். ஆனா பெரும்பாலான மக்கள் அப்படி நடக்கிறது இல்லை. அதை சரி என்று ஏற்றுக்கொள்வோமா? இன்னும் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். 13வது அத்தியாயம் 1 வசனத்துல, வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன். மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ளாதவர்கள். உலக மக்கள்ல நம்பிக்கை கொண்டவர்கள் என்று நாம் பட்டியலிட்டால் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தான் அதிகம். அதிகமான மக்களுடைய நிலைப்பாடுதான் சரி என்றால் இந்த கருத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் ஈமானை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய சொல்லில் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் என்பது பொருள். தயாரா?
எனக்கு இனி ஈமான் வேண்டாம், இஸ்லாம் வேண்டாம். ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்களுடைய நிலைப்பாடு தான் சரி, பெரும்பான்மை தான் சரி, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகிறேன் அப்படி சொல்லணும். இங்கு ஒரு நிலைப்பாடு, அங்கு ஒரு நிலைப்பாடு, இதற்கு ஒரு நிலைப்பாடு, அதற்கு ஒரு நிலைப்பாடு, இது ஆபத்தான நிலை. தெளிவான மனோநிலை உள்ளவர்கள் இப்படி நடக்க மாட்டார்கள். இப்படி நடப்பவர்கள் தெளிவான மனோநிலை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அதுதான் வித்தியாசம். பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. யார் இப்படி தடுமாற்றமான மனோநிலையில் இருக்கிறார்களோ அவர்களால் அவர்களுக்கும் நட்டம், மற்றவர்களுக்கும் நட்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன், மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ளாதவர்கள். பெரும்பான்மைதான் சரி என்று முடிவெடுத்தால் நம்பிக்கையை விட்டுவிட்டு நரகத்திற்குரியவர்களாக மாற வேண்டிய அபாயம் தான் ஏற்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறான். இதையே வேறு கோணத்துல 17வது அத்தியாயத்துடைய 89வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அக்ஸருன் நாசி இல்லா குஃபூரா, மனிதர்களில் அதிகமானோர் இறை மறுப்பாளர்களாகவே தவிர இல்லை. அதாவது மனிதர்களில் அதிகமானோர் குஃபுரில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எதற்கு எடுத்தாலும் பெரும்பான்மை தான் சரி, ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். அல்லாஹ் சொன்ன வாசகமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகமா? எங்காவது நாம் மார்க்கத்தை உடைத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால், சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால், அது சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சிலருக்கு அது இரிட்டேட், அதாவது நெருக்கடியை உண்டாக்கும், சிரமத்தை உண்டாக்கும். அது போன்ற நேரங்களில் அவர்கள் கையாளக்கூடிய வித்தை என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் பேசினா சரியா வராதுங்க, ஊரோடு ஒத்து வாழணும், எல்லோரும் எதை நோக்கி செல்லுகிறார்களோ நாமும் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் நல்லது. சுருக்கமாக பெரும்பான்மையினர் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், மிக தெளிவாக சொல்லுகிறான், கதீரும் அக்ஸருன் நாசி இல்லா குஃபூரா, குஃபுர்ல தான் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகம் குஃபுரில், வழிகேட்டில் இருக்கிறது, இறை மறுப்பில் இருக்கிறது. அன்பானவர்களே, எனவே அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், எதையும் பகுத்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்திருக்கிறான். எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு விவரமா பார்க்க தெரியல, சிலர் தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய வாசகம். உதாரணத்துக்கு சொல்லுகிறோம், சாப்பிட உட்கார்ந்துட்டோம், சாப்பாடு போடப்பட்டிருக்கிறது, அதற்கு மேல் சாம்பார் ஊற்றப்படுகிறது, சாம்பார்ல ஏதோ ஒரு வாசனை வருகிறது. யார் இவருக்கு இதை பிரித்து பார்க்கக்கூடிய பாடம் நடத்தியது? டீ வாயில் வைத்தவுடன் சுத்தமா சக்கரை போடல, சக்கரை போட மறந்துட்டீங்களோ, இதை பகுத்து பார்க்கக்கூடிய அறிவை இவருக்கு யார் கொடுத்தது? ஏதோ ஒரு கெட்ட வாடை வருது இல்ல, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதையெல்லாம் அறியக்கூடியவர்கள் இது ஹக் இது பாத்தில் என்று சொன்னால் மட்டும் உங்க அளவுக்கு நமக்கு விவரம் இல்லைங்க, அதனால அதிகமான மக்கள் எதை செய்யறாங்களோ அவர்களை நோக்கி நாமும் சென்று விடுகிறோம். எப்படிப்பட்ட சமாளிப்பு! அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா குஃபூரா, அதிகமான மக்கள் குஃபுர்ல இருக்கிறாங்க, தயாரா? அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? அவர்களுடைய பாதையில் செல்ல தயாரா என்று கேள்வி கேட்கும் விதத்தில் இப்படி சொல்லுகிறான். அன்பானவர்களே, 30வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன கதீரம் மினன் நாசி பிலிகாஇ ரப்பிஹிம் லகாஃபிரூன், மறுமை நாளில் நாம் அல்லாஹுவை சந்திப்போம் என்பதை மனிதர்களில் அதிகமானோர் நம்ப மறுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்லாத்துடைய அடிப்படையான அம்சங்களுள் ஒன்று, மறுமையில் நாம் இறைவனை சந்திப்போம். மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கு அல்லாஹ் தன்னுடைய நீதிமன்றத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டுவான். அங்கே நம்முடைய நன்மை தீமைகள் விசாரிக்கப்பட்டு அவற்றிற்கு ஏற்றவாறு நமக்கு கூலி வழங்கப்படும். இந்த நம்பிக்கையால் தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை ஓரளவு சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. 100 கொலை ஒருவன் செய்து விட்டான், அதிகபட்சமாக அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரு முறை தூக்கிலிடுவார்கள், அதாவது அவனுடைய உயிர் பறிக்கப்படும். ஒரு முறை அவன் கொன்றது 100 நபர்களை கொலை செய்தவனுக்கு தண்டனை என்ன? ஒரு முறை அவன் கொல்லப்படுகிறான். மீதமுள்ள 99 உயிர்களை அவன் கொலை செய்தானே, அதற்கான பரிகாரம் என்ன?
முஸ்லிம்கள் எளிமையாக சொல்லுவார்கள், மறுமையில் அல்லாஹ் அதற்கு கணக்கு தீர்ப்பான். எப்பொழுது இதை நம்ப முடியும்? மறுமையில் நாம் அல்லாஹுவை சந்திப்போம். அங்கு நியாயம் வழங்குவதற்கான நியாயாதிபதியாக, நீதிபதியாக அவன் தீர்ப்பு வழங்குவான். அந்த நம்பிக்கையில தான் நம்முடைய வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு சில நேரம் கூலி கிடைக்காது. நமக்கு யாராவது அநியாயம் செய்வார்கள், அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்காது. நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான், அநியாயம் செய்யக்கூடியவரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு பெரிய அளவில் இந்த கவலை வராது. இஸ்லாத்தை புரியாதவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசிக் கொண்டிருக்கலாமே தவிர, இஸ்லாத்தை புரிந்தவர்கள் இது குறித்து கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? நாம் மறுமையில் அல்லாஹுவை சந்திக்க போகிறோம், அவன் இதற்கு தீர்ப்பு வழங்குவான், பொறுமையாக இருப்போம். இந்த இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைகளுள் ஒன்றாகிய மறுமையில் நாம் இறைவனை சந்திப்போம் என்பதை மறுக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று 30வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். பெரும்பான்மையினரை பின்பற்றுவதுதான் சரி, அதிகமான மக்கள் எதை செய்கிறார்களோ அதுதான் சரி, அதிகமான மக்கள் எதை நம்புகிறார்களோ அதுதான் சரி, அதிகமான மக்கள் எதை புறக்கணிக்கிறார்களோ அதுதான் சரி என்பதை நாம் ஒப்புக்கொண்டால் மறுமையில் அல்லாஹுவை சந்திப்போம் என்பதை நம்ப மறுப்பவர்கள் தான் அதிகம். அவர்களை பின்பற்றலாமா? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எது சரி எது தவறு என்பதை அளவுகோலாக வைத்துத்தான் ஒரு விஷயத்தை ஏற்பதா அல்லது மறுப்பதா என்கிற முடிவுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளர் வர வேண்டுமே தவிர, இதெல்லாம் தூக்கி போட்டுறணும். கொஞ்சம் சிரமம் இல்லாம சொர்க்கம் கிடைக்காது. சிரமம் தான். எல்லோரும் நம்மை வித்தியாசமாக பார்ப்பார்கள். கிராமங்களில் சொல்லுவார்களே, நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஊருக்குள் ஒருவன் ஆடை அணிந்து கொண்டு சென்றால் அவனைத்தான் மக்கள் வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஒரு ஊர் முழுக்க அனைவருமே நிர்வாணிகளாக, ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஊருக்குள் ஒரு மனிதன் முறையாக ஆடை அணிந்து செல்லுவான் என்று சொன்னால் நிர்வாணிகள் அனைவரும் இவனை கேலியாக பார்ப்பார்கள். அது போன்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எப்பொழுது? பெரும்பான்மை எல்லாம் நமக்கு அளவுகோல் அல்ல. எது சத்தியமோ எது உண்மையோ அதன் பக்கம் நாம் நிற்போம் என்ற முடிவுக்கு வரும் பொழுது நிர்வாணிகளுடைய ஊருக்குள் ஆடை அணிந்து கொண்டு சென்றவனை போன்றுதான் நம்முடைய நிலை. கவலைப்படக்கூடாது. மனிதன் என்கிற அடிப்படையில் வருத்தம் வரும், தளர்வுகள் வரும். அதையெல்லாம் அல்லாஹுக்காக சகித்துக் கொள்ள வேண்டுமே தவிர, பெரும்பாலானவர்கள் இப்படி செய்கிறார்கள் எனவே நாமும் அதை பின்பற்றுவோம் என்ற முடிவுக்கு வந்தால் இந்த நிலைதான். 40வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அன்பிற்குரியவர்களே, வலாகின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மனிதர்களில் அதிகமானோர் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நன்றி செலுத்துதல் என்பது எந்த அளவிற்கு உயர்ந்த பண்பு. 14வது அத்தியாயம் 7வது வசனத்திலே பேசுகிறான், லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலயின் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் என்னென்ன அருட்கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அவற்றிற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் இன்னும் அவை அதிகமாக்கி தரப்படும். எனவே நன்றி செலுத்துதல் அவசியம். முஃமின்களுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று நன்றி செலுத்துதல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அடையாளம் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் 40வது அத்தியாயம் 61வது வசனத்தில் சொல்லுகிறார், வலாகின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மனிதர்களில் அதிகமானோர் நன்றி செலுத்தாதவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு யாராவது ஒரு உதவி செய்தால் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லித் தருகிறார்கள்? ஜஸாக்கல்லாஹு கைரன், நீங்கள் எனக்கு செய்த இந்த உதவிக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை வழங்குவானாக. இது மார்க்கம். தேங்க்ஸ் சொல்லிட்டு போற மாதிரி இல்ல, இதை இபாதத்தாக இஸ்லாம் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறது. அப்படி நாம் ஒருவருக்கு உதவி செய்து அவர் நமக்கு ஜஸாக்கல்லாஹ் சொன்னால் நாமும் திரும்ப அவர்களுக்கு அன்தும் ஃபஜஸாக்குமுல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ் கூலி தரட்டும் என்று சொல்ல வேண்டும். நிறைய இந்த இடத்துல இதை பதிவு செஞ்சாகணும். நிறைய பேர் ஜஸாக்கல்லாஹ் சொன்னா பாரக்கல்லாஹு ஃபீ வ ஈயாக்கும் வ ஈயாக்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
சில ஃபாரின் ரிட்டர்ன் அரபு நாடுகளுக்கு சென்று திரும்பியவர்கள் அங்குள்ள நடைமுறையை மார்க்கத்தை போன்று இங்கு வந்து பரப்பி வைத்திருக்கிறார்கள். யாராவது யாருக்காவது உதவி செய்து உதவி பெற்றவர் ஜஸாக்கல்லா என்று சொன்னால் அவரும் இவருக்கு ஜஸாக்கல்லா என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. இது கூடுதல் தகவல். உதவிக்கு மனிதர்களாக இருக்கட்டும் அல்லாஹ்வாக இருக்கட்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்தாதவர்களாக நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. பெரும்பான்மையை பின்பற்றுவதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தால் இனி யாரும் யாருக்கும் எதற்காகவும் நன்றி செலுத்தக்கூடாது, இதுதான் சரியானது என்று ஃபத்வா கொடுப்பதற்கு பெரும்பான்மையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 6412வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமானவர்கள் 2 அருட்கொடைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸிஹது வல் ஃபராக். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 6412வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. மனிதர்கள் அதிகமானோருடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெரும்பாலான அருட்கொடைகளை வீணாக்குறாங்க. அதில் குறிப்பாக 2 அருட்கொடைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த நல்ல அமலையும் செய்வதில்லை. 2 சிறுநீரகமும் பழுதுபட்டு டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில சொல்லுகிறார், என் உடம்பு மட்டும் சரியாயிரட்டும், பள்ளிவாசலே கதின்னு கிடக்கிறேன். அப்படி கிடக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. தொழுதுட்டா உடனே அல்லாஹ் ஜும்மாவை பத்தி சொல்லுகிறானே, தொழுது முடித்த உடனே அல்லாஹ்வுடைய அருளை தேடுறதுக்கு நீங்க விரைந்து செல்லுங்கள். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த நல்ல அமல்களையும் செய்யவில்லை. ஆரோக்கியம் கெட்ட பிறகு குணமாயிட்டா நான் நோன்பு வைக்கிறேன், பள்ளிவாசலே கதின்னு கிடக்கிறேன். இன்னும் சிலர் என் மகன் குணமாயிட்டா 4 மாசம் ஜமாத்துல அனுப்புறேன். அது மார்க்கமா இல்லையாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விவாத பொருள். 2வது அருட்கொடை ஓய்வு. கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் வீணடித்து விட்டு, பள்ளி மாணவர்கள் வருஷம் முழுக்க நேரத்தை பாழ்படுத்தி விட்டு நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ராத்திரி 1 மணி வரைக்கும் பக்கத்துல பிளாஸ்க்ல டீயை வச்சு படிச்சுக்கிட்டு தேவையே இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் ஆரோக்கியத்தை வீணாக்குவார்கள், ஓய்வை வீணாக்குவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுதான் சரி என்றால் பெரும்பான்மையை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் சரி என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் வீணாக்கி விட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னும் நடைமுறையிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரை அண்டலம் பெருமங்கனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது அவர்களை நம்பியவர்களை விட அவர்களை மறுத்தவர்கள் தான் அதிகம். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களை விட தொல்லை கொடுத்தவர்கள் தான் அதிகம். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களை விட மாறு செய்தவர்கள் தான் அதிகம். அவர்களை பின்பற்றியவர்களை விட புறக்கணித்தவர்கள் தான் அதிகம். அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தவர்களை விட உள்ளூரிலேயே தங்கியவர்கள் தான் அதிகம். அவர்களோடு போர்க்களத்திற்கு சென்றவர்களை விட பொய் காரணம் கூறி ஊரிலேயே இருந்தவர்கள் தான் அதிகம். அதிகமானவர்கள் செய்வதுதான் சரி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹிஜ்ரத் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு போருக்கு வராதவர்கள் சரியா? இதுதான் பெரும்பான்மை தான் சரி என்றால் இதையெல்லாம் சரி என்று சொல்ல வேண்டும். நம்முடைய சக காலத்தில் வரதட்சணை வாங்குபவர்களை விட வரதட்சணை வாங்காதவர்களை வாங்குபவர்கள் அதிகம். வட்டியை புறக்கணிப்பவர்களை விட வட்டியோடு மூழ்கி இருப்பவர்கள் அதிகம். லஞ்சத்தை தவறு என்று சொல்லுபவர்களை விட நியாயப்படுத்துபவர்கள் அதிகம். சுருக்கமாக சொன்னால் வஹீதான் மார்க்கம் என்று சொல்லுபவர்களை விட மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள் அதிகம். பெரும்பான்மைதான் சரி என்று சொன்னால் இதையெல்லாம் சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் நம்மை உறுத்தும். அது எப்படி? இதெல்லாம் சரி இல்லையே. அப்படி என்றால் இனி யார் எந்த விஷயத்தை சொல்லுவதாக இருந்தாலும் அல்லது மறுப்பதாக இருந்தாலும் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு இது சரியா தவறா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டுமே தவிர பெரும்பாலான மக்கள் அப்படி செய்யறாங்க, எல்லோரும் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாம் மட்டும் இப்படி இருந்தால் நம்மை கேலி செய்வார்களே, நம்மை குறை கூறுவார்களே என்று யோசிப்பதை விட்டுவிட்டு
சரியானதை தேர்வு செய்வதுதான் மறுமையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.